இருடி, தேவையில்லாம என் மேலே பழிய போடுறியா? இரு இரு. எத்தே எத்தே, கொஞ்சம் இங்க வாங்க. மளிகாக்கா, மளிகாக்கா ப்ளீஸ்க்கா, நான் சொன்னது தப்பு தான், என்ன மன்னிச்சிடுங்க. யாரையும் கூப்பிட்டு சொல்லாதீங்கக்கா. அக்கா 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 அக்கான்னு கூப்பிட தெரியுதுல்ல, இதுக்கா எங்க ரூமுக்குள்ள வந்து எல்லா பொருளையும் கீழே தள்ளி விட்டு எல்லாம் என் வளையல் இருக்கா வளையல் இருக்கான்னு தேடி தேடி பாத்தியா? அவ்வளோ துணியும் கீழே கிடக்கு. ஏண்டி என்ன நடிக்கிறியா? இல்ல என்னைக்காவது ஒரு நாளாவது வந்து எங்க ரூமுக்குள்ள பீரோலாம் அப்படி திறந்து நீ பார்த்ததே இல்லை. அப்படி எப்பாவது பார்த்துருந்தீன்னா கூட உன் மேல நான் சந்தேகப்பட்டிருக்க மாட்டேன். ஆனா நீ இன்னைக்கு வந்து உன் வளையல காணுங்கிறதுக்காக என் பீரோ ஃபுல்லா தேடி எல்லாத்தையும் களைச்சு போட்டிருக்க. அப்ப நான் என்ன நினைக்கிறது? அப்ப நான் தான் அந்த வளையல எடுத்தேன்னு நீ நினைச்சிருக்க. இது நீ நினைச்சியா இல்ல உன் வீட்டுக்காரன் நினைச்சி போய் அவங்க ரூம்ல பீரோ ஃபுல்லா பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டாரா? சொல்லுடி அருவி, சொல்லு, எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். இல்லக்கா, நான் ரூமுக்குள்ள வந்தது வேற விஷயம். அதுக்கு முன்னாடியே பீரோ ஃபுல்லா அருவி பொய் சொல்றதுனால ஒரு அளவு தான். நான் தான் அப்பதான் அந்த ரூமை விட்டு போனேன். எப்படி அது பீரோ தன்னால சாத்தி கிடந்தது கீழே கொட்டி கிடக்கும்? ஏன் அருவி இப்படியெல்லாம் போய் பேசுற? மளிகா, என்னடி ஆச்சு? ஏன் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? வாங்கத்த வாங்க, உங்களை தான் இப்ப கூப்பிட்டேன். என்னடி ஏன் இப்படி சத்தம்? எத்தே ஏன் இம்புட்டு சத்தமா? நடந்ததை கேளுங்க. இவ இருக்கால, இவ வளைவிய காணும்னு உங்களை கூட கூப்பிட்டு நான் கேட்டேல்ல. ஆமா, என்ன கூப்பிட்டு தான் கேட்ட. என்ன ஆச்சு இப்ப? எத்தே ஒண்ணுலத்த, அந்த வளைவிய நான் எடுத்தேன்னு சொல்லி எங்க வீட்டு ரூம்ல போய் போய் அந்த பீரோ ஃபுல்லா தேடி களைச்சி எடுத்து பார்த்துருக்கா. அவ்வளோ துணி கீழே விழுந்து கிடக்குது. நான் போய் பார்க்குறேன், அவ்வளோ துணி கீழே விழுந்து கிடக்குதே. நான் என்ன நினைக்க முடியும் சொல்லுங்க? யாத்தி உன் மேல பழைய போடுறாளா இவ? பாருங்க, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நான் எதுக்கும் ஒரு மறந்துங்கிறது வச்சிருப்போமோ என்னமோங்கிறதுக்காக தான் நான் பார்க்க வந்தேனே தவிர அவங்க மேல சந்தேகப்பட்டெல்லாம் கிடையாது. அம்மாடி அம்மா, அத்தாடி ஆத்தா, நீ பொய் சொன்னதெல்லாம் போதும். பொய் சொல்றதா இருந்தாலும் ஒரு அளவுதாம்மா, அதை தெரிஞ்சுக்க சரியா? ஏக்கா திரும்ப திரும்ப என்ன புரிஞ்சுக்கவே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? இந்தம்மா அருவி, நான் எதுவும் சொல்லலை. இப்போ என் மேலே திருட்டு பள்ளி போட்டியில, இதுக்கு நியாயம் நான் தெரிஞ்சே ஆகணும் தா. எத்தே என்னத்த நான் பண்ணுறது சொல்லுங்க? ஒரு வீட்டுக்குள்ள அக்கால தங்கச்சி ஒன்று மண்ணுமா இருந்துபிட்டு இப்போ என் மேலே சந்தேகப்பட்டு என் வீட்டில் வந்து தேடுறாளே, இவளுக்கு எவ்வளவு திமிரு கொழுப்பு இருக்கணும்? ஏத்தே நான் இல்லாதவ தான், என்கிட்ட நகை ஒன்றும் இல்லை தான், எதுவுமே கிடையாது தான். அதுக்காக அடுத்த வீட்டு திருடி பொழைக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லத்தே. இங்கே பாருங்க, உங்களுக்கே தெரியும், முல்லையக்கா நகை பூரா வச்சிருக்கோம், அப்படியே பெட்டி பெட்டியாக வச்சிருக்கோம் பீரோக்குள்ள. ஒரு நாள் அது அவங்க விட்டு நகையை ஏதாவது எடுத்துக்கிட்டு காணும் வையுது, காணாம போயிருச்சு, மல்லிகா எடுத்துட்டா அப்படின்னு என்னைக்காவது முல்லையக்கா சொல்லியிருக்கா? நீங்களே சொல்லுங்கத்த. இவ நேற்று வந்தவ என் மேலே இப்போ பழைய தூக்கி போடுறா. இவ வலையில கொண்டு போய் எங்கே போய் வச்சாலோ வைக்கலையோ, இவ என் மேலே பழைய தூக்கி போடுறாளே, இவளுக்கே இது நியாயமா இருக்கா அத்தை? நீ சொல்றது 100க்கு 100 நியாயண்டி, 100க்கு 100 நியாயம். ஏண்டி அறிவு இருக்கா? நீ தான் வலையில எங்கேயோ கொண்டே போட்டு வச்சுட்டு இவ மேல சந்தேகப்பட்டு இவ ரூமுக்குள்ள போய் தேடுறியே, உனக்கெல்லாம் அறிவு இருக்காடி? பாவம்ல, இவ மனசு கஷ்டப்படும்னு கொஞ்சமாவது நீ நினைச்சு பாத்தியா? இங்க பாரு அருவி, பாவம் மல்லிகா, அவளை போய் நீ சந்தேகப்பட்டியே, உனக்கே இது நியாயமா இருக்கா? திரும்ப திரும்ப இதையே சொல்றீங்க எல்லாரும். நான் தான் சொல்றேன்ல, அவங்கள நான் சந்தேகமே படல, எதுக்கும் ஒரு இதுக்கு பார்க்கலான்னு மட்டும்தான் நான் போய் பார்த்தேனே. அதை மளிகாக்கா தப்பா எடுத்துக்கிட்டாங்க. யாருடி யாரு? நான் தப்பா எடுத்துட்டேனா? சொல்லு, நான் தப்பா எடுத்துட்டேனா? ஆமா, இரு இப்பவே பெரிய மாமா வீட்டுக்கு போயிட்டு முல்லையக்கா எல்லாத்துக்கிட்டையும் நான் என்ன ஏதுன்னு கேட்குறேன். ஏக்கா எல்லாத்திட்டையும் நான் உங்க மேல பழிய போடுறதாவே எல்லாரும் பேசுறீங்க? நான் என்ன அப்படிப்பட்ட ஆளா? இப்ப அதானடி நீ பண்ணிக்கிட்டு இருக்க? அக்கா, அது எப்படி காணாம போச்சுன்னு தேடுறத பாருங்க, மத்தபடி நான் உங்க மேல பழியெல்லாம் போடலக்கா. வீடு ஃபுல்லா எதுக்கு தேடி பாப்போமேனு தான் தேடுனேன். தேடுறதா இருந்தா நீ போன இடம் வந்த இடம் தான் தேடி இருக்கணும். அதையே என் வீட்டுக்குள்ள வந்து தேடுற? அக்கா, ஒரு இதுக்கும் மறந்து கூட வச்சிருக்கலாம்ல, அதுக்காக தேடுறது ஒரு தப்பா? உன்கிட்ட பேசிட்டு இருக்கலாம் நேரம் இல்ல. அத்தே வரையலா முல்லையக்கா வீட்டுக்கு? நான் வரலடி, நீ வேணா போ. சரி தே, நான் நான் போறேன். அக்காலாம் தங்கச்சியா? அக்கா மேல தங்கச்சிக்கு நம்பிக்கை இல்ல, தங்கச்சி மேல அக்காவுக்கு நம்பிக்கை இல்ல. என்னங்கடி உங்க உறவு?
மல்லிகாக்கா புரிஞ்சுக்காம ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அப்படி நடந்துக்கிறாங்களோ தெரியல. அவங்க மேல நான் வேணும்னா பழிய போட்டேன். அந்த கடவுளுக்கே தெரியும். எதுக்கும் ஒரு இதுக்கு இந்த மனசை போய் பாரு பாருன்னு சொல்லவும் தானே நான் போய் பார்த்தேன். இல்லைன்னா நான் பார்த்துருப்பேனா? பார்த்துருக்க கூட மாட்டேனே. அருவி என்னாச்சு? அங்கெல்லாம் இல்லைங்க. உங்களால் நான் தான் இப்போ கெட்ட பேர் வாங்கிட்டு வந்து நிற்கிறேன். அவங்க எல்லாரும் என்னதான் தப்பாக நினச்சாங்க. யாரும் உன்னை தப்பா நினைச்சா என்ன? வளையல் கிடைச்சிச்சா இல்லையா? வளையலும் இல்லை, ஒன்றும் இல்லை. அது முதல் தெரியுமா? நான் தேடிட்டு இருக்கும்போது மல்லிகாக்கா வந்துட்டாங்க. மல்லிகாக்கா பார்த்துட்டு இது என்னை ரொம்ப ரொம்ப தப்பாக நினச்சிட்டாங்க. அவங்கள நான் ஏதோ சந்தேகப்படுற மாதிரியே தப்பாக நினச்சிட்டாங்க. சரி விடு, நினைச்சா நினைக்கட்டும். இப்ப எங்க? முல்லையக்கா வீட்டுக்கு போயிட்டாங்க. முல்லையனி வீட்டுக்கா? அங்க எதுக்கு போனுச்சு? அங்கே போய் நியாயத்தை சொல்கிறேன், என் மேலே தேவையில்லாம சந்தேகப்பட்டில அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஷோ கடவுளே, இங்க என்ன ஏதுன்னு கேட்டா அங்க போய் நிக்கிதாக்கும். அப்புறம் ஒரு வீட்டுல எல்லார் வீட்டையும் தேடி பார்க்க கூடாதாவா? ஏதேதோ பண்ணிட்டு இருக்காங்க. சை கடவுளே, இப்ப அவங்க வேற என்ன கூப்பிட்டு திட்ட போறாரு எங்க அண்ணன். எல்லாம் உங்களால வந்தது. இப்போ எல்லாரும் என்னை என்ன பேசுவாங்க? மல்லிகா அவளை எப்படி பார்த்துட்டா வச்சிட்டா, மல்லிகாவே இவ தப்பா எடுத்துட்டால அப்படின்னு எல்லாரும் பேச போறாங்க. பேசுனா பேசிட்டு போட்டும், நீ எதுக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்க? வீடு பாத்துக்கலாம். நீங்க என்ன சொல்லுவீங்க? எனக்கு தானே தெரியும் அதோட விலை என்னன்னு. என்ன டீ, இதை நகை கடையில் ஒருத்தரையும் காணும். ஏ அம்மா, நகை என்ன அழகழகா வரிசையா அடுக்கி வச்சிருக்கானுவ. ஆமாம் பெரியம்மா, இந்த நகை கடை பெரிய நகை கடை பார்த்துக்க. நான் எது வாங்குறதா இருந்தாலும் இங்கே தான் வருவேன். நல்ல டிசைன் எல்லாம் அழகழகா இருக்கும். வந்து பார்த்து இங்கே தான் பெரியம்மா நான் எடுத்துட்டு போவேன். அப்படியா? ஆ சரி சரி. யாரையும் காணும்? இருப்பாவ. கொஞ்சம் மத்தியான நேரம் இல்லையா, அதான் ஏதாவது டீ குடிக்க சாப்பிட்டது போயிருப்பாவ. சரிம்மா வரட்டும். உன் வளையல எடு பெரியம்மா. அந்த அண்ணாச்சி வந்துட்டாரு, உன் வளையல எடு. சரி சரி, வளையல் எடுத்து என்கிட்ட கொடு, நான் அண்ணாச்சிட்டு தரேன். சரிம்மா இந்தா. நல்லா இருக்கீங்களா அண்ணாச்சி? நான் நல்லா இருக்கேம்மா. என்ன வாங்கலான்னு வந்திருக்கிறியா? என்ன பாக்குறியா? முதல்ல இந்த வளையல் தாரேன். இந்த வளையல் எத்தனை பவுனு தேரை மட்டும் பார்த்து சொல்றீங்களா? சரிம்மா கொடுங்க. வளையல் பார்க்க அவர் 3 பவுனுக்கு கிட்ட தேரும் போலையே. அப்படியா அண்ணாச்சி? 3 பவுனு தேருமா? ஆமாம்மா 3 பவுனு தேரும். அப்ப 3 பவுனுக்குள்ளார செயின் எடுக்கிறீங்களா? சரிங்க பாட்டியோ. 3 பவுனுக்குள்ளார உங்களுக்கு செயின் மாதிரி பாக்குறீங்களா? சரி எடுத்துட்டா போச்சு. அப்படியே வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் எடுத்தாரேன். சரி சீக்கிரம் எடுத்தாங்க. சரிங்க பாட்டியோ. என்ன பெரியம்மா, செயின் எடுத்துக்கிறீங்களா இல்ல வேற எதுவும் பாக்குறீங்களா பெரியம்மா? ஏட்டி வேற என்ன திட்டி 3 பவுன்ல பாக்க? செயினே எடுத்துக்கிறேன். பெரியம்மா இல்ல பெரியம்மா, அட்டியல் கிட்டியல் இந்த மாதிரி பாத்தி அப்படின்னா கழுத்தோட கிடக்கும் பத்தியலா அழகா இருக்கும். வயசானவியலுக்கு கழுத்தோட போட்டே இருந்தா அட்டியல் அம்புட்டு அழகா இருக்கும். இப்படி பதக்க மாதிரி வச்சிருக்கோம்ல, அது மாதிரி சொன்னேன் பெரியம்மா. அது 3 பவுனுக்கு எடுத்துக்கிறீங்களா இல்ல செயின் மாதிரியே எடுத்துக்கிறீங்களா? அட்டியல் மட்டியெல்லாம் நமக்கு தேறிப்பட்டு வராதுதா. நீ இந்த பதக்கம் இதெல்லாம் வேண்டாம். எப்பவும் போல கழுத்தோட கிடக்க ஒரு செயின் மாதிரி எடு. வாசியில வந்தது தானே. சரி பெரியம்மா, செயின் மாதிரியே எடுத்துருவோம். இங்க பாரு, இந்த வளைவி நான் எடுத்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. இந்த மாதிரி ஓசியில வந்தது பீசில வந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காத என்ன, புரிஞ்சுதா? பெரியம்மா அப்படியெல்லாம் இல்லை பெரியம்மா. ஓசியில வந்ததுன்னா ஆமா சும்மா தானே கண்டெடுத்திய, அப்புறம் என்ன காசு போட்ட வாங்கினியே, அதைத்தான் சொல்ல வந்தேன். இந்த மாதிரி தான் திருப்பி திருப்பி சொல்லாதன்னு உங்ககிட்ட நான் சொல்றேன். சரி பெரியம்மா, நான் சொல்லல போதுமா? சரி. அந்த வந்துட்டாரு பாரு, செயின் மாடல் பாரு. சரி பெரியம்மா. அண்ணாச்சி பிறகு காமிங்க, என்ன மாடல் கொண்டு வந்திருக்கியா? கேட்டி இது நல்லா இருக்குல்ல? ஆமா பெரியம்மா, இந்த மாடல் சூப்பரா இருக்கு. ஏன் அண்ணாச்சி, இந்த மாடல் எவ்வளவு எத்தனை பவுன் தேரும்? அம்மா இது ஒரு 3 வருது. 3 பவுன் தான். 3 பவுன் அண்ணாச்சி? நல்லா அழகாத்தான் இருக்கு. கிட்ட கொண்டாங்க பாருங்க. ஆனா ரெகுலர் யூஸுக்கு சரிப்பட்டு வராது. ஏன்னா கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸா இருக்கு பத்தியெல்லாம். டெய்லி நம்ம கழுத்திலேயே போட்டு வந்தோம்னா சீக்கிரம் விட்டு போயிடும். ஆனா கொஞ்சம் உறுதியா சின்னதா பார்த்து எடுத்துட்டோம்னா பார்க்கதாம்மா இது பெருசா இருக்கும். ஆனா வெயிட் இல்லாம பொக்குன்னு இருக்கும். இதே உறுதியா நல்லா பெருசா எடுத்து சின்ன மாடல்லாம் எடுத்துட்டோன்னு வைங்க, அது கொஞ்ச நாளைக்கு கழுத்துல போட்டாலும் கிடக்கும், தாங்கும். என்ன சொல்றிய? வேற மாடல் காமிக்கவா? இல்லத்தா இதே வாங்கு பாப்போம். சரி அண்ணாச்சி கொடுங்க, இதே கேக்குறாவ. சரி பாருங்க. அப்புறம் இன்னொன்னுமா, நான் ஒன்னு கேட்க மறந்துட்டேன். இந்த வளையல் நம்ம கடையில தானே எடுத்தது? என்ன சொல்றிய அண்ணாச்சி, இந்த கடையிலையா? இல்லையா, என் மாவ விட்டுப்பா. என் மாவோ எனக்கு செயின் பண்ணி போட்டுக்க சொல்லி அவ கொடுத்தா அவட்டு வளையல. அது எங்க எடுத்தாலும் நமக்கு தெரியாது. அப்படியா? உங்க சாடையில ஒருத்தவங்க தான் எடுத்தாவ. அவைய பேர் சரோசா. சரோசாவா? ஏன் பெரியமா அந்த சரோசாவா? யாருக்கு அவ மவளுக்கு எடுத்திருக்குமோ?
இட்டி சரோசா ஊர் உலகத்துல எம்புட்டோ சரோசா இருக்குது. அவ மட்டும் தான் அதிசயமா சரோசான்னு ஒருத்தி இருக்காளாக்கா. அப்படியே வந்துருவா. அப்படியெல்லாம் இருக்காது ஒன்றும். சரோசா அவளா இருக்காது, வேற ஒருத்தியா எதுவும் இருக்கும். நீ பாரு வலே, இதை பாரு நீ செயின. சரி பெரியம்மா, அவ மட்டும் தான் அதிசயமா சரோசானுங்கிற பேர்ல இருக்காளா? எத்தனையோ பேர் தான் இருக்காளோ. சரி பெரியம்மா பார்க்குறேன். பாரு. நான் என்னத்த பெரியம்மா பார்க்க, நீ தான் பார்க்கணும் இந்த மாடல் நல்லா இருக்கான்னு. இதுதான் கழுத்திலே போட்டுருந்தா சரிபட்டு வராதுன்னு சொல்கிறாளே. என் வேற டிசைனை பார்த்தா என்ன பெரியம்மா நீ? என் கழுத்திலே போட்டே இருந்தாங்க, நான் பிறந்ததுலேருந்து செயின் போட்டே தான் இருந்தோமா. அப்படியெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, வேண்டாம். இதே நான் வாங்கிக்கிறேன், கழட்டி கழட்டி வச்சுக்கிறேன்டி. சரி பெரியம்மா, அதுக்கு மேலே உன் பிரியம். நீ கழட்டி வச்சுக்கிட்டாலும் சரி மாட்டிக்கிட்டாலும் சரி, உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வாங்க போகிற. இதில் எனக்கு என்ன? அதை தான் நானும் சொல்ல. எனக்கு இந்த மாடல் ரொம்ப பிடிச்சிருக்கு ஆத்தா, நீ சொல்லு இதே வாங்கிக்கிருவோன்னு. அண்ணாச்சி, அவளுக்கு இந்த மாடல் ரொம்ப பிடிச்சிருக்கா, நீங்கள் இதே பார்த்து எடுத்து வைங்க. சரிம்மா. சரி அண்ணாச்சி, அது மேற்கொண்டு காசு போடுற மாதிரி வருதா இல்லை அந்த வளையலுக்கும் செயினுக்கும் சரியாக போச்சா? சரியா போச்சு. மேற்கொண்டு காசு போடுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, கரெக்டாக இருக்கு. அப்போ சரிப்பா, ரொம்ப நல்லது நல்லது. சரி அண்ணாச்சி, இதே நாங்கள் எடுத்துக்கிறோம். சரி. முல்லைக்கா, மல்லிகா வா மல்லிகா. மல்லிகா என்னாச்சு, கோவமா இருக்க? அதானே, என்ன மல்லிகாச்சு? ஒன்றும் இல்லை மாமா, ரொம்ப 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 முக்கியமான விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட பேசணும். அதுக்காக தான் ஓடி ஓடி வந்தேன். என்ன மல்லிகா அப்படி முக்கியமான விஷயம்? முதல்ல கோவத்தை குறை. ரொம்ப என்னமோ ப்ரெஷர் ஏறி போன மாதிரி இருக்கு, ஆளே என்னமோ போல இருக்க. ப்ளீஸ் மல்லிகா. கோவத்தை எங்கன்னுக்கா குறைக்க நான்? மல்லிகா என்னாச்சு மல்லிகா? தெளிவாக நடந்த விஷயத்த சொன்னா தானே எங்களுக்கும் தெரியும். இல்லைக்கா, இல்லை, முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும். அருவி இருக்கால்ல, அருவி, அவளை நான் எப்படியோ நினச்சேன், என்னமோ நினச்சேன். அவளை நானும் அக்கா தங்கச்சி அப்படி ஒன்று முன்னா பழகணுமேக்கா, உனக்கே தெரியும்லக்கா. ஆமாம்மா சொல்லு. அருவி, நீ உன் தங்கச்சியில் அப்படி வச்சிருந்த, அவளும் நான் உன் மேலே அக்காங்கிற பாசத்தோட எல்லாம் இருந்தா. அப்படி தானக்கா நாங்கள் 2 பேரும் இருந்தோம். ஆனால் அவ என்னமாச்சு? அவ என்ன பண்ணா? அக்கா, அவ ஒன்றும் பண்ணலக்கா. என் மேலே பெரிய குண்டு தூக்கி பழைய தூக்கி போட்டு வச்சிருக்காக்கா. மல்லிகா, புரியுற மாதிரி சொல்லுமா.